அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஓரளவு படிச்ச பசங்க இருக்காங்க, நிறைய படிச்ச பெண்கள் இருக்காங்க. அங்க வந்து மிஸ் மேட்ச் ஏற்படுது. தனக்கு ஏற்ற கணவனை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. அவங்க திங்க் பண்றது தான் கரெக்ட். கல்வி மாத்திரம் போராது, பெரிய பதவிகள் மாத்திரம் போராது. குடும்பத்தை நேர் பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு யோகியதையும் பெண்கள் வளர்த்துக்கணும். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. நீங்கள் வந்து எல்லாரையுமே வரன் தேடுறவங்கள ஒரு தாய்மை உள்ளத்தோடு தான் நீங்கள் அணுகிறீங்க. அவர்களுக்கு வேணுங்கிற சொல்யூஷனை ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக ஒரு பெற்றோர்களினுடைய மனநிலையிலேருந்து தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் எல்லாரும் ஒரு எங்கே போனாலும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முடிவெடுப்பதில் சரியான முடிவெடுக்கிறதுல பெண்கள் வந்து ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க, குழம்பி போயிடுறாங்க. அவங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பிடுறாங்க. ஒரு நல்ல வரன், அவங்களுக்கு எவ்வளவோ மேட்சாக ஒரு வரன் வந்தால் கூட அவங்க அதில் தீர்மானம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்மளும் போற இடங்கள்லாம் பெற்றோர்கள் வந்து அதை பத்தி பேசுறாங்க. இது வந்து உண்மையானது தானே அந்த குற்றச்சாட்டு? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. முதல்ல அது உண்மையானதல்லங்கிறத மாத்திரம் சொல்லிடுறேன். பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதாவது முடிவெடுக்கிறதுல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்தினுடைய எல்லை வந்து மீறாமல் பார்த்துக்கிறது பெண்களோட வேலை. முக்கியமாக என்னென்ன சுதந்திரம்? கல்வி சுதந்திரம். ஒரு வீட்டில் 2 பையனும் ஒரு பெண்ணும் இருந்தால் பையங்களுக்கு படிப்பும் பெண்ணுக்கு கல்யாணமும் இப்படி தான் முடிவாக இருந்தது முன்னெல்லாம். அதாவது இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பில் இப்போ வந்து அது மாறி போயிடுச்சு. பையன் வந்து சுமார் மக்கா இருந்தால் கூட பெண்ணு பெரிய படிப்பு படித்து உயர போயிடுறா. கரெக்ட். அதில் என்ன ஆகுதுன்னா மிஸ்மேட்ச் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில சமூக அமைப்புகளில் வந்து அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்துக்கக்கூடிய இந்த உந்துதலில் வந்து பையனுக்கு வந்து முதல்ல அந்த கல்லாப்பெட்டி சாவி கிடச்சிடுது. அப்போ வந்து கல்வி வந்து அவனை விட்டு விலைக்கு போகுது. அந்த பெண்ணுக்கு வந்து அது கிடைக்கல. அவள் வந்து கல்வியை கையில் எடுத்துக்கிறா. இவன் பெட்டிசாவியை கையில் எடுத்துக்கிறா, அவள் வந்து கல்வியை கையில் எடுத்துக்கிறா. அவள் வளர்றா. குறிப்பிட்ட சில சமூகங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, ஓரளவு படித்த பசங்க இருக்காங்க, நிறைய படித்த பெண்கள் இருக்காங்க. அங்கே வந்து மிஸ்மேட்ச் ஏற்படுது. அப்போ வந்து அந்த பெண்களோட ஆஸ்கிங் ரேட், அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பையங்களுக்கு ஒரு காலத்தில் என்னவா இருந்ததோ அது மாதிரி பெண்களுக்கு வந்திருக்கு இப்போ. ஆனால் அதில் எனக்கு ஒரே ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு மோகன் சார். அந்த காலத்தில் இப்போ ஆண்கள் கேட்ட பொழுது வந்து அது வந்து கொஞ்சம் சரியான டிமாண்டாக இருந்தது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 200 பவுன் நகை போடு, இத்தனை வரதட்சணை கொடு, அப்புறம் ஒரு 25 பெண்களை பார்த்துட்டு எல்லாரையும் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணி ஒருத்தர் எடுத்துக்கிறதுன்னு. ஆனால் இன்னைக்கு பெண்கள் கேட்கறது வந்து நீங்கள் சொன்ன இதே மேட்டரில் தான் சொல்கிறேன். பெண்கள் ரொம்ப நிறைய படிச்சிடுறாங்க. அப்போ படிக்காத ஒரு சுமாரான பையனை கொண்டு கண்ணில் காமிச்சா வேண்டான்னு சொல்லும்பொழுது அது நியாயமான ரிஜெக்ஷன் தானே? நியாயம் தான். ரிஜெக்ஷனுங்கிறது அதான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி வந்து கடுமையான கேள்வி. அவங்களுக்கு எகன்ஸ்டாக உள்ள ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஒரு பெண்ணாக இருந்த கேள்வி எப்படி கேட்கறதுக்கு தைரியம் வந்து உங்களுக்கு? இல்லை, அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, பெண்ணாக இருக்கிறதால தான் அந்த தைரியமாக கேட்க முடிச்சுது. இல்லைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் சும்மா விடுவோமா? நாங்கள் கேட்டு நாங்கள் தவறு செய்யலைங்கிறத உங்கள் வாயிலேருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அவங்க படிச்சிடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருது. எனிகவ் அவங்களுக்கு வந்து உயர் பதவிகள் வந்து இன்னும் மறுக்கப்படுறதுங்கிறதும் உண்மை. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கார்பரேட் ஏரியாவில் போய் பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 பதவிகள்லாம் வந்து ஆண்கள் தான் இன்னும் பெரிய லெவலில் கோல வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சக்சஸை கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் பின்னாடி இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்க. இல்லை, ஏன்னா ஆண்கள்லாம் எழுந்து போய் வேலை பண்ணுவான். இவ வந்து உட்காந்து ஆணி அடித்த மாதிரி உட்காந்து தன்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் கடிகாரத்தை கூட பார்க்காம வேலை பண்ணக்கூடிய ஒரு பிறவி. இந்த குழந்தைங்களை கிளப்பும் போதோ இல்லை கணவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும் போதோ ஆஃபீஸ் போனவேங்கிற கவலையோட கடிகாரத்தை பார்த்துட்டு வேலை பண்ணுறாங்க. ஆனால் ஆஃபீஸில் கிளம்பும் போது அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த ஆஃபீஸை விட்டு நான் போக முடியாது அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாங்க. குடும்பத்துக்கும் சரி,
அந்த வேலைக்கும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தனக்கு ஏற்ற கணவனை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. அவங்க திங்க் பண்ணுறது தான் கரெக்டு. பாட்டிக்கு உடம்பு முடியல, தாத்தா இறந்து போயிடுவார், உடனடியாக 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலாம் வருவாங்க. அங்கே இந்த பெண்கள் வந்து கையோடு வந்து சொல்லிட்டு போகும், இதுக்கெல்லாம் ரஷ் பண்ணாதீங்க. அப்போ அது மாதிரி தான் சொல்லுவார், தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. தாத்தா ஏற்கனவே பாதி போயிட்டாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு இப்போவே நினைவு கிடையாது, தப்பி போச்சு. ரஷ் பண்ணிடாதீங்க. எதையும் வந்து அப்பாட்ட வந்து எடுத்து கொடுக்கும்போது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த உரிமை இருக்கு. நம்ம செய்யறதுலேயும் வந்து நியாயம் பண்ணோங்கிறதுல வந்து நமக்கு வந்து அந்த பொறுப்பு ஒன்று இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைக்கு பண்ணால் அது என்னென்ன கேட்குதோ அதை பார்த்து தானே பண்ணுறோம். அதே மாதிரி தான் குறிப்பாக பெண்களுக்கு எடுத்துக்கும் போது நம்ம வந்து ரொம்ப மிகப்பெரிய பொறுப்போடு செயல்படுறோம். அது அவங்கள்ட்டையும் சொல்லிடுறது, நான் எடுத்து கொடுக்குறதுலாம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் படாதீங்க, நல்லா விசாரிங்க. நான் ஓரளவுக்கு விசாரித்து தான் கொடுக்குறேன், அது போராது. உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே விசாரிக்கும் போது ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் எல்லாத்தையும் இது பண்ணி தவகம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. பெண்கள் முடிவெடுக்கிறதுல சில தாமதங்கள் பண்ணுறாங்கங்கிறது உண்மை. அதுக்கு என்ன காரணங்கள்னால் சில ரீசன்ஸ் வந்து ரைட் ரீசன்ஸ், சில ரீசன்ஸ் வந்து அவங்களே தனக்குள்ளே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டம், ஹாஸ்டலில் ஏற்பட்ட சில கதைகள், மற்ற பெண்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போகும்போது அது மாதிரி ஒரு ராங் ஸ்டோரிஸ். எல்லா ராங் ஸ்டோரிஸும் நம்மளோட லைஃப்பில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஒரு ரோட்டில் ஒருத்தருக்கு லாரி மூலமாக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகும்னா நம்ம யாரும் ரோட்லேயே போக முடியாது. அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யோசனை பண்ணி நன் வாழ்க்கையில் என்ன நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறமையை வந்து வளர்த்துக்கணும். கல்வி மாத்திரம் போராது, பெரிய பதவிகள் மாத்திரம் போராது, குடும்பத்தை நேர் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு யோகியதையும் பெண்கள் வளர்த்துக்கணும். ஒரு சில பெண்கள்கிட்ட வந்து அது கம்மியாக இருக்குங்கிறது உண்மையான உண்மை. நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு வந்து இதான் பதில். அவங்க வந்து என்ன கொஞ்சம் தெளிவை தான் ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னா தெளிவு ஏற்படக்கூடிய கல்யாண மாலை மாதிரி நல்ல நிறுவனங்களுக்கு வந்து கேட்டுக்கணும் விஷயங்களை. உன்னோட போக்குக்கு ஒத்து போகாது இந்த பையனை நீ எடுத்துக்காதுன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. அதே சமயம் இந்த பையனை நீ மிஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸும் நமக்கு இருக்குது. 2 விதமான ரைட்ஸும் நம்மள்ட்ட இருக்கிறதுனால நம்மளை மாத்திரம் இல்லை, இது மாதிரி நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய இடங்களை தேடி போய் அவங்க அதுக்கு சொல்யூஷன் எடுக்கணுமே தவிர குழப்பக்கூடிய இடங்களில் குழம்பினு தண்ணியும் கெடுத்துக்கிட்டு தன்னோட லைஃபையும் கெடுத்துட்டு வாழறதுல எந்த அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இந்த கால தாமதத்தினால அந்த பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய நிம்மதியை அவங்க வந்து தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. முடிஞ்ச அளவு அவங்க வந்து நல்ல தீர்மானத்தை டயத்துக்கு எடுக்கணும். அவங்க தாமதப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு எகஸ்டாக அமையுங்கிறதுல வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நல்ல வேளை இந்த கண்டென்ட்டை பேசுறதுக்கு நம்ம தாமதப்படுத்தாமல் ஒரு நல்ல நேரத்தில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா எல்லாம் உலகம் முழுக்க விமன்ஸ் டே கொண்டாடி முடிச்சு எல்லாரும் வந்து விமனை பற்றினா எல்லா பாசிட்டிவ் விஷயமும் பேசும்பொழுது ஏதோ 1-2 அவங்க சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பெண்கள்கிட்ட இருக்கிற நிறைகள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சின்னதாக மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனை வந்து விரும்பி பார்க்குறவங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் பேரண்ட்ஸ் பார்த்தா அந்த சைலண்ட்டாக பெண்ணுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்கள் வந்து அம்மா அப்பா பார்க்காமே சைலண்ட்டாக பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தன்னோட வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக நமக்கு அமையும். அது உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Marvin.in. Authentic home food delivered daily.